வணக்கம். இது மௌனியா ஃபிஷ் ஃபார்ம். இந்த மாதிரி உங்கள் பீட்டாஸும் வந்து அழகாகவும் ஆக்டிவாகவும் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மந்திர பொருள் ஒன்று இருக்குங்க. அந்த மந்திர பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பீட்டாஸ் வளர்த்துறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஷின் கேட்பேன். அந்த கொஷினுக்கு சரியான ஆன்சரை நீங்கள் எல்லாருமே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாலும் சரி, கமெண்ட்டில் சொன்னாலும் சரி, அதை சொன்னால் தாங்க அந்த மந்திர பொருளே வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த கொஷின் என்ன அப்படின்னா கேட்டுடலாமா? மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமா? மறுபடியும் கேட்குறேன், மீன் குஞ்சுக்கு நீந்த தெரியுமா? நீங்கள் எல்லோரும் மனசில் கரெக்டான ஆன்சரை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அந்த மந்திர பொருள் வருங்க, இல்லைன்னா வராது. வந்துருச்சே. அப்போ எல்லாருமே மனசில் கரெக்டான ஆன்சரை நினச்சிருப்பீங்க போல். இதுதாங்க அந்த மந்திர பொருள். அந்த மந்திர பொருள்ன்றத விட இதுதான் மந்திர இலை. இது வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதாங்க பாதாம் லீஃப். அதாவது பாதாமிக்கா மரத்துலேருந்து கீழே விழுந்து காஞ்சி போகிற இலை தான் இந்த பாதாம் மரத்தோட இலை. இந்த இலை வந்து நம்ம மீன்களுக்கு எல்லாமே இது ஒரு மந்திர பொருள் மாதிரி தாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த பாதாம் லீஃப் இருந்தால் போதும் நம்ம மீன் ரொம்ப ஆக்டிவாகவும் எனர்ஜியாகவும் நம்ம மீன் நல்லாயிருக்கும். முக்கியமாக பீட்டாஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமாக இந்த இலை வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. இதை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவிக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி டேங்க்கில் நம்ம போடணும் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே எடுத்து அப்படியே அந்த இலையை போட்டக்கூடாது. போட்டோம் அப்படின்னா மஞ்சளாக மாறிடும் தண்ணி. ஏன்னா பாதாம் லீஃப் வந்து தண்ணியை டேன் பண்ணும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப மஞ்சளாக இருக்கும். இப்போ நம்ம அதில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, லீஃப் பிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், கீழே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டாவே போதும் நம்மளுக்கு பீட்டாஸ்க்கு. ரொம்ப பெருசாக போடணும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பெரிய டேங்க் வச்சுருக்கோம், கண்ணாடி டேங்க் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு அரை இலை இல்லை முழு இலை கூட போடலாம். இந்த மாதிரி போடும்போது இதுங்க வந்து பாருங்கள், பீட்டாஸ் வந்து பபுள் நெஸ்ட்டே கட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுக்கான மூட் ஸ்விங் வந்து அந்த பாதாம் லீஃப் போடும்போது மாறிடுங்க. அது வந்து ப்ரீடிங்க்கு தயாராகிடும். ஸோ முக்கியமாக பாதாம் லீஃப் போடும்போது இந்த மீன்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கும். அந்த ஃபின்ஸ் எதுவும் அடி வாங்காமல் இருக்கும். ப்ரீடிங்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு லீஃப் தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மௌனியா ஃபிஷ் ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.